முதல் கேள்வி, சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் குடக்கூத்து. குடக்கூத்துக்கு இன்னொரு பெயர் கும்பாட்டம் என அழைக்கப்படுகிறது. அப்போ கரகாட்டம், குடக்கூத்து, கும்பாட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த விடைக்கேற்ற வினாவி அமைக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? அப்போ கரகாட்டன்ற வார்த்தை இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. 8 தொகை நூல்களில் ரொம்ப முக்கியமானது புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 11 திணைகளை காட்டக்கூடியது புறநானூறு. பண்டைய தமிழருடைய பண்பாட்டு கருவமாய் விளங்கக்கூடிய புறநானூறு 1894 ஊவேசா அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது. இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, ஞாபகம் வைக்க வேணும். யோக சமாதி உகந்தவர் சித்தரே. இந்த சித்தர்ன்ற வார்த்தை வந்துட்டாலே திருமூலர் தான். 11 சித்தர், மொத்தம் அட்டமா சக்திகள் அப்படிம்பாங்க. அட்டம் அப்படின்னாலே 8 விதமான சக்தியை உள்ளடக்கியவங்க. அதில் முதல் நிலை உடையவர் ஆதி சித்தர் என அழைக்கப்படுபவர் திருமூலர். இது யோக சமாதி நிலை அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே திருமூலர் தான். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னாலும் திருமூலர் தான். திருமூலர் எத்தனாம் நூற்றாண்டுன்னு கேட்பாங்க? 5ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய திருமந்திரம் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. 3000 பாடல்களை உடையதால் இது தமிழ் 3000 எனவும் அழைக்கப்படுகிறது. வெட்ட வெளியவே கடவுளாக வழிபட்டவர் யார்? கடுகுவலி சித்தர். பாபம் செய்யாதிரு மனமே என்று கூறியவர் கடுகுவலி சித்தர். இந்த 2 கேள்வியுமே ஓல்டு கொஸ்டின்ஸ். வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் கடுகுவலி சித்தர். பாபம் செய்யாதிரு மனமே என்ற பாடலை பாடியவரும் கடுகுவலி சித்தர் தான். அப்போ இயற்கையை தமிழர்கள் மரபாக வச்சு தெய்வமாக வழிபட்டிருக்காங்க அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியும் கூட. அடுத்த கேள்வி, புறநானூறு இந்நூலை த 400 சாங்ஸ் வார் அண்ட் விஸ்டம் அப்படின்ற வார்த்தை, அந்த வார் அண்ட் விஸ்டம் அப்படின்னு வந்துட்டாலும், த கிளாசிக்கல் புறநானூறு அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலும் ஜார்ஜ் எல் ஹார்ட் தான். ஜார்ஜ் எஸ் ஹார்ட் தான் ரொம்ப ஒரு முக்கியமான நபர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது. வளவன் ஏவா வானூர்தி இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எழுது அப்படின்னா புறநானூறு தான். வளவன் அப்படின்னா தேர்ப்பாகன். வளவன்ற வார்த்தை எதை குறிக்குது? தேர்ப்பாகன். அல்லது தேர்ப்பாகன் இல்லாத ஒரு கருவி வானத்தில் பறந்துருக்கு. அது செயற்கைக்கோளாக இருக்கலாம், ராக்கெட்டாக இருக்கலாம். அப்படி அறிவியல் கருத்தை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. 9th தமிழ் புத்தகம் நியூ புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. புறநானூறு சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். ஜி.யு. போப் 40 ஆண்டுகள் தமிழுக்கு தொண்டு செய்தார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு. திருக்குறள், புறநானூறு, அது தொடர்பாக நிறையா படிச்சுட்டு தமிழ் செய்யுள் கலம்பகம் இதை பற்றிலாம் நிறையா நூல் எழுதியிருப்பாங்க. இங்கே நம்ம கேள்விக்கு வந்துடுவோம். புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். கரை பொறு இலக்கண குறிப்பு. கரையை பொறு ஐ விகுதி 2ஆம் வேற்றுமை தொகை. அதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையவே கிடையாது. முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் எழுவாய் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு இன்னொரு பெயர் விழி வேற்றுமை. இந்த ஓமை தொகையில் ஒரு சில கேள்விகள் வரும். மலர்பாதம், மலரடி, மலர்கை, இது எல்லாமே ஓமை தொகை தான். மலர் போன்ற கை, மலர் போன்ற பாதம். இது அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா பாதமலர் அப்படின்னாலாம் உருவகம். பாதமலர் அப்படின்னாலே என்னது? உருவகம். இது ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி.